நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 5வது மற்றும் 6வது மீளாய்வு செயல்முறைகளை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கொழும்பு மத்திய வங்கி கேட்போர் கூடத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். கடன் திட்டத்துடன் தொடர்புடைய அடிப்படை உடன்பாட்டு கட்டமைப்பிற்குள் இலங்கைக்கு ஆதரவு வழங்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு பிரதானி எவன் பபஜோஜு இதன்போது தெரிவித்தார். முதலில் நான் கூற வேண்டியது என்னவென்றால், அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் ஏனைய தேவைகளால் இலங்கை மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கும் நட்டங்கள் குறித்து நாம் அறிவோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் ஒரு பாரிய வெளிப்புற தாக்கம் ஏற்பட்டுள்ளது. அதனை நாம் அவதானமாக கையாள வேண்டும். தற்போது நாம் அரசாங்கத்தின் கொள்கையை குறித்து கலந்துரையாடி வருகின்றோம். எமது வேலைத்திட்ட கட்டமைப்புக்குள் அதன் இலக்குகள் மற்றும் முன்னுரிமைகளை அவ்வாறே பேணுவது குறித்து ஆலோசிக்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பை போன்று எமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்க விரும்புகின்றோம். இந்த நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தினூடாக பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தல், பொருளாதாரத்துக்கு ஊக்கமளித்தல், ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பாதுகாத்தல் மற்றும் நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் இலங்கையை வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை நோக்கி இட்டுச் செல்வதுமே எதிர்பார்ப்பாகும். இந்த ஒருங்கிணைந்த மீளாய்வு IMF முகாமைத்துவ மற்றும் நிறைவேற்று சபையின் அங்கீகாரத்துக்கு உட்பட வேண்டும். அதற்கு சில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவுகளுக்கு ஏற்றவாறு விலையை சீரமைக்கும் கட்டண முறை இருக்க வேண்டும். அத்துடன் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பிரிவுகளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும். இரண்டாவது, இலங்கையின் நிதி பங்காளிகளிடமிருந்து நிதி உதவிக்காக உறுதிப்படுத்தல் கிடைக்க வேண்டும். இது முக்கியமான கடன் மறுசீரமைப்புடன் தொடர்புடையது. இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு நிறைவேற்று சபையில் அனுமதி கிடைத்த பின்னர் சுமார் $700 மில்லியன் இலங்கைக்கு கிடைக்கும். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி கடனுக்கான புதிய இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று மீண்டும் வலியுறுத்துகிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகள் எமக்கு தேவையில்லை. ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு முதுகெலும்பை நேராக வைத்துக் கொண்டு கலந்துரையாட வேண்டும். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிதாக ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் இன்று இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தாலும் கடந்த 2ஆம் தேதி பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றிருக்கவில்லை. கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச பங்கேற்காமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதுக்குழு தலைவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அண்மையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் நீங்கள் பங்கு பற்றியிருந்தீர்கள். நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அந்த கலந்துரையாடலில் யாரும் பங்கேற்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கவில்லையா? அவ்வாறு இல்லையாயின் அவர் கலந்துரையாடலை புறக்கணித்தாரா? அனைத்து தரப்பினரோடும், அதாவது அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், குழுவின் தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரோடும் கலந்துரையாடலுக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் மதிக்கின்றோம். இவ்வாறான கலந்துரையாடல்கள் எமக்கு மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் இதன் மூலம் அனைவரின் கருத்துக்களையும் பெற்றுக்கொண்டு அந்த கருத்துக்களை எமது திட்டங்களில் இணைக்கும் வாய்ப்பு எமக்கு கிடைக்கும். இலங்கையின் பொருளாதார சவால்களின் பல்வேறு பரிணாமங்களை புரிந்து கொள்ளவும் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான புரிதலை மேம்படுத்தவும் இவ்வாறான கலந்துரையாடல்கள் எமக்கு உதவுகின்றன. கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அனைவரோடும் முக்கியமான விடயங்களை கலந்துரையாடும் வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எமது அழைப்பு சென்றிருக்கின்ற நினைக்கின்றேன். சபாநாயகர் அலுவலகத்தின் மூலம் இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தமது நேரத்தை ஒதுக்கி இதில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். எரிபொருள் ஒதுக்கீட்டு முறைமை, அதன் செயற்திறன், மூலதன செலவுகள், ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. நானும் எனது குழுவினரும் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றோம். எமது கருத்துக்களை தெரிவித்தோம். பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து நேரடியான கருத்துக்களையும் பெற்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களும் குழு தலைவர்களும் மிகவும் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்து எதிர்பார்க்கின்றோம். அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் வெளிப்படை தன்மையுடன் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் கவனமாக செவிமடுப்போம்.